இன்று தம்பி விஜய் கட்சியின் முகவர்கள், வாக்குச்சாவடி முகவர்களின் மாநாடு நடைபெற்றது. அவர் களத்தில் இறங்கி வந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி. ஏனென்றால் காணொலியில் இருந்து கொண்டு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இல்லாமல் ஒர்க் ஃப்ரம் ஃபீல்டுக்கு வந்தது மகிழ்ச்சி. ஏனென்றால் ஒரு அரசியல் கட்சி களத்திற்கு வந்து மற்ற அரசியல் கட்சிகளை சந்திக்க வேண்டும். அந்த வகையில் ஒரு ஆரோக்கியமான போட்டி தமிழகத்தில் நிலவ வேண்டும். இன்னும் கடுமையாக அவர்கள் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் முதல் எதிரி அவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பது எனது கோரிக்கை. தம்பி விஜய் கட்சிக்கு இன்னொரு வேண்டுகோள், இந்த நாட்டை பாரதிய ஜனதா கட்சி பலம் பொருந்திய கட்சியாக ஆண்டு கொண்டு இருக்கிறது. அதனால் சம்பிரதாயத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்க வேண்டும் என்று நினைக்காமல் உங்கள் முழு எதிர்ப்பையும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிடம் காண்பிக்க வேண்டும் என்பது எனது கருத்து. இன்னொரு வேண்டுகோள், இன்னைக்கு நான் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்த வாக்கு அளிக்கும் வயதிற்கு உட்பட்டவர்கள் கூட அங்கே நிறைய பேர் காணப்பட்டார்கள். அதனால் குழந்தைகள் அணி என்பதை நீங்கள் விடுத்து அவர்களை அரசியலுக்குள் கொண்டு வரலாம். அவங்க படிக்க வேண்டும் என்று நீங்கள் கோரிக்கை வைக்க வேண்டும். தம்பி விஜய்க்கு இன்னைக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். துடிப்பாக இருக்க வேண்டும் இளைஞர்கள் என்பது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் படிப்பதை அவர்கள் விட்டுவிடக்கூடாது. உங்கள் பின்னால் தொண்டர்களாக இல்லாமல் ரசிகர்களாக வந்து அந்த படிப்பை விட்டுவிடக்கூடாது, வாசிப்பதை விட்டுவிடக்கூடாது என்ற நீங்கள் கருத்தை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கிற பிரச்சனையை பார்த்தீங்கன்னா, எந்த அமைச்சர் மீது வழக்கு இருக்குது என்று கேட்பதற்கு பதிலாக எந்த அமைச்சர் மீது வழக்கு இல்லை என்று கேட்க வேண்டும். ஆக இனிமேல் திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின் வந்து அமைச்சரவை கூட்டத்தையே சிறையிலோ வழக்காடு மன்றத்திலோ வைக்க வேண்டிய அளவு சூழ்நிலை வந்திருக்கிறது. யாரை விடுகிறது? அனிதா ராதாகிருஷ்ணனை விடுவதா, சுப்பிரமணியம் அவர்களை விடுவதா, பொன்முடியை அவர்களை விடுவதா, செந்தில் பாலாஜி அவர்களை விடுவதா, MRK பன்னீர்செல்வம் அவர்களை விடுவதா, யாரை விடுவது? ஆக நம்ம மந்திரி சபை கூட்டம் இவர்களை வைத்துக் கொண்டால் இன்னும் சிறையிலோ இல்லைன்னா வழக்காடு மன்றத்திலோ வைக்க வேண்டிய அளவிற்கு இன்னைக்கு போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் எங்களை பார்த்து கூடா நட்பு என்று ஒரு வார்த்தையை நான் சொல்கிறார்கள். நான் திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் தலைவர்களுக்கு, அதன் கூட்டணி தலைவர்களுக்கு நான் எச்சரிக்கையாக விடுக்கிறேன். எந்த கட்சியும் ஒரு மரியாதைக்கு குறைவான, எல்லோரும் மக்களுக்காகத்தான் நாங்கள் போராடுகிறோம். ஆக ஏதோ அன்டச்சபிள் மாதிரி பேசினா என்ன அர்த்தம்? கூடா நட்புனா இந்த கட்சியோடு திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியோடு நீங்கள் கூட்டணி வைத்தவர்கள் தான். எல்லோரும் மக்களுக்காகத்தான் போராடுகிறோம். அதனால் இன்னைக்கு உங்கள் கட்சி, உங்கள் கூட்டணி தான் மக்களால் தேடா கூட்டணியாக போகிறது. அதனால் எங்கள் கட்சி ஒரு கூடா நட்பெல்லாம் கிடையாது, கூடுகின்ற நட்பு தான், மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நட்பு தான் என்பதை தெரிவித்து 2026 களங்கள் எப்படி இருந்தாலும் புதியவர்கள் வளரலாம், பழையவர்கள் வரலாம். ஆனால் மத்தியில் பலமாக ஆண்டு கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியும் இதற்கு முன்னால் தமிழகத்தை சிறப்பாக ஆட்சி செய்த அதிமுகவும் கூட்டணி அமைத்து போட்டி போடுகிறோம். 2026 எங்களுக்கானது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.